ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் சிஆர்இ 2024க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அண்ட் தென் என்னென்ன லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளோ, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அண்ட் தென் இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லுங்கள் ப்ரோ, சிலபஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சராக அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக பேராமெடிக்கல் வேகன்சிஸ் அப்டேட் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எய்ம்ஸ் சிஆர்இ 2024 நோட்டிஃபிகேஷன் இது 2025 ரிலீஸ் பண்ணதுனால 25 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஒரு இந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து எய்ம்ஸ் சிஇஓ வந்து சொல்லியிருப்பார், இஎஸ்ஐசியும் வந்து சேர்த்து கண்டக்ட் பண்ண போகிறோம் எய்ம்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னபடியே வந்து எய்ம்ஸில் இஎஸ்ஐசியும் ஆட் பண்ணி வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2023 வந்து எய்ம்ஸ் மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, எய்ம்ஸ் அண்ட் ஐசிஎம்ஆர் ஐ திங்க் ஸோ. ஆனால் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் தென் இஎஸ்ஐசி இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ரீஜனல் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு அண்ட் தென் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டக்ட் பண்ணி இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எங்களோட வேக்கன்சிஸை வந்து எய்ம்ஸில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஐசிஎம்ஆரும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட வேக்கன்சிஸ் எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு பல்கான ஒரு வேக்கன்சியாக வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4000+ ஐ திங்க் ஸோ. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 7 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 31 தான் லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கரெக்ஷன் விண்டோஸ்லாம் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், எக்ஸாம் டேட்டு வந்து ஷார்ட்டாகவே வருது. நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இப்போ தேவையே படாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவைப்படும். ஸோ அது எப்படி படிக்கணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து எக்ஸாம் டேட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 26 அண்ட் தென் 28 இந்த 2 நாள் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 நாளும் கண்டக்ட் பண்ணலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா 2 நாள் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து 3 நாள் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை 2 நாள்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் தென் இதுக்கு ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 வீக்குள்ளே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. போன வருஷம் வந்து 3 நாளில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அதேமாரி ரிலீஸ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். வித்தின் அ வீக் தே வில் ரிலீஸ் த ரிசல்ட். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர்லாம் கொடுக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டரே வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சுருவாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 90 நிமிஷம். 90 நிமிஷத்தில் வந்து மொத்தம் 100 கொஷின். 100 கொஷினுக்கு 400 மார்க்கு. ஜிப்மார் எழுதணும் பார்த்தீங்களா, இந்த 400 மார்க்ஸ் எழுதணும் பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் இதுலேயும் வந்து 400 மார்க்ஸு. ஆனால் எய்ம்ஸ் 2023க்கும் 24க்கும் வந்து மேசிவ் சேஞ்சு. அதில் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து 2024 கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா தில்லா அடிங்கலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. நீங்கள் வந்து படித்தாலே போதும், ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஏன்னா வந்து எல்லாமே இந்த வருஷம் புதுசாக தான் எழுதுவாங்க. ஏன்னா 2024க்கு எய்ம்சிஆர் எழுதியிருப்பாங்க, அவங்க வந்து ஈஸியாக எழுதிடுவாங்க ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 50-50 கொஷினாக வந்து பிரிச்சுருந்தாங்க, 50-50 நிமிஷமாக. ஆனால் இந்த வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக டைமிங்கே செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் சொல்கிறேன். மொத்தம் 90 நிமிஷம். அதில் வந்து 100 கொஷினை அட்டன் பண்ணோன்னீங்க, 400 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு வந்து 4 மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க்கு, அதாவது 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கு. இது வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 75 மார்க் வந்து ஃபார்மசி சப்ஜெக்ட் ரிலேட்டட் அண்ட் தென் 25 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். கரெக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100 மார்க்கில் 75 மார்க் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிப்பீங்க. 25 மார்க் வந்து ஜென்ரல் டொமைனில் வந்து படிப்பீங்க. ஜென்ரலில் என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜு, ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸு அண்ட் தென் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த 3த்துலேருந்து 25 மார்க் வரும். எல்லாமே வந்து எம்சிக்யூ தான். ஸோ நீங்கள் வந்து
ஃபுல்லாக படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா வந்து ஒரு அவுட்லைனாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் எலிமினேட் பண்ணுற மெத்தட் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டியூரேஷன் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் பிரிக்கிறாங்க. மொத்தம் 5 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒரு செக்ஷன் வந்து 18 நிமிஷம் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அந்த 18 நிமிஷத்துக்கு வந்து 20 கொஷின் நீங்கள் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். அட்டன் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக 18 நிமிஷத்தில் அந்த இப்போ செக்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் ஏல வந்து 20 கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து 18 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 18 நிமிஷம் எண்ட் ஆகும்போது செக்ஷன் ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். செக்ஷன் பி ஓப்பன் ஆகிடும். அண்ட் தென் அந்த செக்ஷன் பிக்கு வந்து 18 நிமிஷம் நெக்ஸ்ட்டு அதுக்கும் 20 கொஷின்னு, அதுக்கும் வந்து 18 நிமிஷம் டைம் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பண்ணலை 18 நிமிஷம் ஆனால் ஒரு செக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கணும். இன்கேஸ் ப்ரோ நான் வந்து அந்த 20 கொஷினில் வந்து 10 கொஷின் தான் அட்டன் பண்ணியிருந்தேன், 18 நிமிஷம் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ரிவைட் பண்ணி பார்க்க முடியுமா? நீங்கள் ரிவைண்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்ட் பிக்கு போயிடுவீங்க. பார்ட் பியை வந்து 18 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகிடும். அதுவும் திருப்பி ஓப்பன் பண்ண முடியாது. இதேமாரி 5 செக்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஆன்சரை ரிவ்யூ பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 18 நிமிஷத்தில் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துக்குங்க, கரெக்டாக எழுதியிருக்குமா, எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணியிருக்குமான்னு. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. நீங்கள் பண்ணலன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், அவுட் ஆகிடும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 10th 12th இந்த ஸ்டாண்டர்டில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் அண்ட் தென் ஹிந்தியில் வந்து எழுதலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி டிப்ளமோ டெக்னிக்கல் டீமில் வந்து டெக்னிக்கல் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்லி இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும். தமிழ் இதில் வந்து அலௌடே கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ் ஹிந்தி தான். டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோ இன்கேஸ் வந்து மார்க் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் டை ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டொமைனில் வந்து அதாவது சப்ஜெக்ட் டொமைனில் நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபார்மசி அந்த 75 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மசி மார்க்கில் யார் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வேலை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுலேயும் வந்து ட்ராவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறத கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஷின் வந்து விட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஆபத்து தான். அதுதான் வந்து ஒருத்தவங்க வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் வந்து நெகட்டிவ் மார்க்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக நெகட்டிவ் மார்க் எடுத்தாலும் டை ஆகும்போது நீங்கள் வந்து எலிமினேட் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் வராமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் பார்த்த பிறகு நெக்ஸ்ட்டு தான் வந்து டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. ஹையர் ஏஜாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வேலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லோவர் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து டை ஆன கேண்டிடேட்லாம் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் January 31 முடியுது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் தென் ஓபிசி கேட்டகரி. எஸ்சிக்கு அண்ட் தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2400 பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ என் டேட் வந்து முடிகிறதுக்காட்டி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.